அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக எப்படியாவது இந்த தடவை நம்ம தமிழ்நாட்டில் காலை ஊண்டியே ஆகணும், அது ஒத்த காலாவது ஊண்டியே ஆகணும்னு சொல்லி பாஜக ரொம்ப கடினமாக உழைக்கிறாங்க. பாவம், உண்மையிலே அவங்க உழைப்பை நினைக்கிறப்ப எனக்கே ரொம்ப மனவேதனையாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது பாஜக காலை ஊண்ட வைக்கணுமே, ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, ஒத்த காலிலே நிற்கிறாங்களே, ரெட்டை காலில் எப்படி நிப்பாட்டுறது, இரட்டை இலக்கில் நிப்பாட்டி ஆகணும்னு சொல்லி ரொம்ப தமிழக மக்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த தடவை நிப்பாட்டிடுவாங்க உங்களுக்கு, அவங்க நினச்சதை போல். நிப்பாட்டாட்டி கூட நிப்பாட்ட வச்சிடலாம், நமக்கு அதன் பிளான் பி இருக்கே. அதை பற்றி கவலை கிடையாது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட தொகுதி எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம். அந்த தொகுதியில் வேட்பாளர் நிப்பாட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஏன்னா நம்ம தரப்பில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுமே. அவங்கள ஜெயிக்க வைக்கிற பிரச்சனை, அந்த கப்பை வாங்கி கையில் கொடுக்கணுமே. அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு போட்டி நடக்குது, அந்த போட்டியை நல்ல ஓடக்கூடிய பயிற்சி பெற்றவங்கள தான் உள்ளே நடக்க முடியும். அந்த மாதிரி பாஜகவில் பயிற்சி பெற்ற ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட்டு இறக்கி விட்ருவோம். அவங்க கண்டிப்பாக கப் அடிச்சிருவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை எப்படியோ ட்ரெயின் அப் பண்ணிடுவோம். இல்லை ஓரளவுக்கு களத்தில் சந்திக்கக்கூடிய களத்துக்கு போய் முன்ன அனுபவம் உள்ளவங்களை யாராச்சும் இறக்கிடுவோம்னு அமித்ஷா தலைமையில் குழு அமைச்சிருக்காங்களே. ஏன்னா அந்த குழு பார்த்தீங்கன்னா உள்ள தமிழ்நாட்டை இறங்கி ஃபுல்லாக பாஜக எந்தெந்த தொகுதி கேட்டிருக்கலாம் தொகுதியை ஃபுல்லாக இறங்கி ஃபுல்லாக உள்ளே விட்டு அலசுறாங்களே. எப்படி சல்லடை எடுத்து கீழே விட்டு தண்ணியை கலக்கிட்டு விட்டு அலசுவோம், அந்த மாதிரி ஃபுல்லாக அலசி எப்படியாவது ஜெயிச்சிடணும். பாஜக ஃபுல் கார்ட் அவுட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த கலக்கி விட்ட தண்ணியில் நல்ல தண்ணி எப்படியாச்சும் மோதணும் சல்லடையில். அது எங்களோட வாழ்த்துக்கள் தமிழக மக்கள் சொல்கிறாங்க. சரி பார்ப்போம். நம்ம இந்த அரசியல் சார்ந்த விஷயத்துக்குள்ளே வருவோம். இந்த பாஜக தரப்பு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்டு கேட்டிருக்காங்க. அந்த சீட்டு எடப்பாடி பழனிசாமியோ இல்லை எஸ்பி வேலுமணியோ. எஸ்பி வேலுமணி ஓகே சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் ஓகே சொல்லிட்டா எடப்பாடி ஓகேன்றோம். ஏன்னா சுவிட்சு எஸ்பி வேலுமணி, லைட்டு பார்த்தீங்கன்னா இபிஎஸ். அதனால் இங்கே சுவிட்சு போட்டாச்சும் அங்கே லைட் எரிஞ்சிடும். அதை பற்றி கவலை கிடையாது. அது மாதிரி பாஜக தரப்பில் கேட்கப்பட்ட மாவட்டங்களில் மண்டலங்களில் கேட்குற இடத்துல சீட்டு தர்றதா எஸ்பி வேலுமணி உத்தரவு கொடுத்தாரு. கண்டிப்பாக இந்த முறை வெற்றி நமது அப்படின்னு சொல்லி பாஜகவினர் ஒரே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுலேயும் பாஜகவில் முதல் வேட்பாளர் உத்தேச பட்டியல் மாதிரி பாஜக தரப்பில் ஒரு உத்தேச பட்டியல் ரெடி ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா முதல் பேராக பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரன். ஏன்னா அவர் மாநில தலைவர், அவர் பேர் இருக்குது. இரண்டாவது முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். அதுமாதிரி கோயம்புத்தூர் எம்எல்ஏ வானதி சீனிவாசன். ஸ்டார், என்ன ஸ்டார்? சினிமா ஸ்டார், சமத்துவ மக்கள் கட்சியின் முன்னாள் தலைவர், இன்று பாஜகவில் முக்கிய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சரத்குமார், அண்ணாமலை அவர்களுக்கு. அதேமாதிரி பொன் ராதாகிருஷ்ணன். இவங்களுக்கெல்லாம் சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க கேட்கக்கூடிய தொகுதி, அவங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தில் எந்த தொகுதி கேட்குறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கொடுத்தணும். இவங்களுக்கு கண்டிப்பாக சீட்டுன்னு அமித்ஷா தரப்பு கையாசைவு கிடைத்ததான். ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு பேர் விட்டு போன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கா? யாருன்னு தெரியல. இப்போ கூட படத்தில் நடித்து ப்ராப்ளம் ஆகிட்டாரே, கந்தன்மலை. அவர் தான் யார்? ஹெச் ராஜா. அவருக்கு சீட்டு இந்த தடவை கொடுக்கறது டவுட்டோ. ஏன்னா அவர் பேர் அந்த நட்சத்திர பேச்சாளர் ஸ்டார் வேட்பாளர்கள் லிஸ்ட்லேயே அவர் பேர் வரலையே. இந்த முறை ஹெச் ராஜாவுக்கு சீட்டு கொடுத்துருவாங்களா? கொடுத்தாலும் வெற்றியை வசப்படுத்திடுவாரா? ஏன்னா தொடர்ச்சி அவரோட பாஜக ஹெச் ராஜா கொடுத்து தோல்வியாக சந்திக்கிறோம். அதனால் இந்த முறை புது முகங்கள் கொடுத்துலாம்னு யோசிக்கிறாங்களோ, என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த 6-7 பேர் மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டார் வேட்பாளர்கள். பாஜக வட்டாரங்களில் பேசப்பட்ட சில விஷயங்களை நம்ம சேகரித்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறோம். அதில் நம்ம ஹெச் ராஜா பேர் இல்லை. ஒருவேளை அவருக்கு ஷூட்டிங் இருக்கிறனால, ஒருவேளை அவர் படம் நடிக்கிற வேலை எது இருக்கான்னு தெரில. அதனால் இந்த முறை எனக்கு எம்எல்ஏ சீட்டை வேணான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவ்வளோ அந்த காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இதை முடிச்சு மிச்சம் இந்த 7 பேரை தவிர மற்ற தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில். அந்த குழுக்கு என்ன வேலைன்னா, ஒரு தொகுதியில் 3 பேர் முதல் 5 பேர் வரை எனக்கு சீட்டு வேணும், ஐயா எனக்கு சீட்டு வேணுமே, அந்த கிளி சீட்டு எடுக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு சீட்டு வேணும், உனக்கு சீட்டு வேணும், எல்லா பேரும் கேட்குறாங்க. இதனால் நம்ம பார்த்தா இந்த நம்ம அவங்க கேட்குற தொகுதியில் எப்படி ஜெயிப்பாங்க, அவங்களுக்கு எப்படி அந்த கேட்கக்கூடியவங்க அந்த 5 பேரில் ஒரு ஆளை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுக்கணும். அதனால அந்த குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவுக்கு முதல் வேலை என்ன வேணால், கேட்கக்கூடிய சீட்டு கேட்குறாங்களே அவங்களுக்கு சொல்லக்கூடிய மெயினான விஷயம், யார் எந்த தொகுதி கேட்கணும் அந்த தொகுதிக்கு ரொம்ப பரிச்சயமானவங்களாக இருக்கணும். இல்லைன்னா தொகுதியில் சார்ந்தவங்களாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு குளத்தூர் தொகுதியை சொல்கிறோம் வச்சுங்க. குளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் எதிர்த்து ஆப்போசிட் நிற்கிறாங்கன்னு வச்சுங்க. அவங்க சீட்டு கேட்குறாங்கன்னா அந்த தொகுதிக்கு சம்மந்தமானவங்க இருக்கணும்.
இல்லாட்டி முன்னாடி அந்த தொகுதியில் வேலை பார்த்தவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்கள சீட்டு கொடுங்க. 2வது கண்டிஷன், அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இப்போ அந்த தொகுதியில் 70% மேலே 60% மேலே எந்த ஜாதியில் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கிரேடு. 3வது, அந்த பொருளாதார ரீதியாக அந்த தொகுதியை எப்படி அவங்க பார்த்துக்குருவாங்க, அதே மாதிரி அந்த தொகுதியில் அவங்களுக்கு நல்ல பேர் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு 4, 5 பாயிண்ட்டுகள் எடுத்து இதில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ, இந்த 5 கேள்விக்கு யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சீட்டுன்னு பாஜக தரப்பிலேருந்து அமித்ஷா அமைத்த குழு யாரை கையை காட்டுதோ அவங்களுக்கு அந்த முறை சீட்டு. கிளி எத்தனை சீட்டு வேணுமோ எடுத்து போகலாம். கடைசியாக எந்த சீட்டு கிளி எடுத்து ஒவ்வொரு சீட்டாக எடுத்து போடும். கடைசியாக ஒரு சீட்டை பார்ப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் எத்தனை சீட்டு வேணுமோ கட்டலாம். அந்த குழு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த முறை சீட்டு. இந்த முறை சீட்டு என்பதில் பாஜக மிக உறுதியாக இருக்குது. ஏன்னா இதுவரை நடந்த சட்டமன்றத்தில் மாதிரி இல்லாமல் இந்த முறை நம்மளோட இலக்கு கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமைக்கணும். நம்ம ஆட்சி நம்மளோட பீகாரில் எப்படி ஜெயித்தோமோ, மற்ற மாநிலம் எப்படி நம்ம கைப்பற்றணும், அதே முறை அதே ஃபார்மெட்டில் புரியுதா, மக்கள்கிட்ட போய் நம்ம நேரடியாக சந்தித்து அவங்க மூலம் ஓட்டு நம்ம எப்படியாவது வாங்கி இந்த முறை ஆட்சியை பிடிச்சோன்னு ரொம்ப பிளானில் இருக்காங்க. அதுக்காண்டிதான் பிரிஞ்சு கிடந்த டிடிவியும் இபிஎஸ்ஸை ஒன்று சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா கூட்டணியும் ஒன்று சேர்த்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக தீய சக்தி என்ற கட்சியை அடியோடு விரட்டணும்னு பாஜக ரொம்ப 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 கடினமாக வேலை பார்க்குறது. அது அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே 24 மணி நேரம் தமிழகத்தை பற்றி தான் யோசிக்கிறார், தமிழகத்தை பற்றி மட்டும் நினைக்கிறாரு. அதனால இந்த முறை கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் வெற்றி பிடிச்சே ஆகணும். துணை முதலமைச்சர் எப்படியாவது இந்த முறை நம்ம கட்சியை சார்ந்தவர்களுக்கு யார் கொடுப்பான்னு உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு நீங்கள் யோசிச்சுக்கலாம் யார் கொடுக்க வாய்ப்பு இருக்குது என்பது உங்களுக்கு தெரியும். அவருக்கு இந்த முறை துணை முதலமைச்சர் பதவி எப்படியாவது கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. இடையில வேறு டிடிவி எனக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா சந்தோஷமாக இருக்குன்றாரு. இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை போய் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த மாதிரி யாருக்கு அந்த குழுவிலேருந்து சீட்டு கொடுக்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்களாம். இந்த வகை பேச்சு நடந்து போய்க்கு இருக்குது. அந்த தொகுதியில் யாருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்குது அவங்களுக்கு தான் கேட்கப்படும். இந்த குவாலிஃபிகேஷன் உள்ள எல்லா பேருமே சீட்டு கேட்கலாம். கேட்கும் பட்சத்தில் யாருக்கு 4க்கு 5க்கு 4 மார்க்கு 5 மார்க்கு யாருக்கு அதிகமான மார்க் கிடைக்குதோ அவங்க பாஸ் ஆகிடுவா. அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சீட்டு உண்டு அப்படின்னு பாஜக தரப்பில் ஒரு இது பாஜக வட்டாரங்கள்லேருந்து செய்தி வந்து கொண்டிருக்குது. இதை பற்றி நம்ம பாஜகவை சேர்ந்த ஒரு சில நிர்வாகிகளிடம் போய் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸஸ்கிட்ட போய் கேட்குறப்ப, என்ன தலைவா இந்த மாதிரி ரொம்ப கண்டிஷன்லாம் போடுறாங்களாம்ல, எப்படி இந்த கண்டிஷன்லாம் போட்டால் செட் ஆகுமா, எப்படி கொண்டு போய் சேர்த்தலாமா, கரை சேர்ந்துருமாங்கிறதுக்கு என்னங்க எப்படி சொல்கிறீங்க, இந்த மாதிரி போட்டாத்தேங்க கண்டிப்பாக கட்சி அடுத்த லெவலுக்கு போகும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போட்டாதான் கட்சியை கொண்டு போய் நம்ம வளர்த்து கொண்டு போக முடியும். கன்னியாகுமரியில் பிறந்தவரை கொண்டு போய் மெட்ராஸில் நிற்க வச்சா எப்படி ஓட்டு போடுவாங்க மக்கள்? யார் எந்த மண்ணில் பிறந்தவங்களோ, எந்த மண்ணுக்கு சொந்தமானவங்களோ, எந்த மக்களோட தொடர்பு இருக்காங்களோ அவங்கள அந்த தொகுதியில் நிப்பாட்டினா டஃப் கொடுக்க முடியும். திமுக அதோட அடித்து வீட்டுக்கு அனுப்ப முடியும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத எல்லா பேரும் சீட்டு கேட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்த வச்சுங்க, வேலைக்கு ஆகுதுங்க. அந்த நட்சத்திர வேட்பாளர் சொல்கிறாங்களே அந்த 6-7 பேர், அவங்கள நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்களில் எந்த கிராமத்தில் போய் கேட்டாலும் அவங்க பேரை சொன்னால் தெரியும். அவங்க எங்கேனாலும் வென்றுருவாங்க. அறிமுகமே இல்லாத மக்கள் மத்திய ஒரு புறமே இல்லாத ஒரு ஆளை கொண்டு போய் சம்மந்தமில்லாத மாவட்டத்தை நிப்பாட்டிட்டு அங்கே வரக்கூடிய ஓட்டுகளையும் நம்ம சிதற விட்டுறக்கூடாதுல்ல. ஏன்னா சிதறி போயிட்டால் அது யாருக்கு லாபம்? திமுகவுக்கு போயிடும். அந்த லாபத்தில் உடைக்கத்தான் எங்கள் தலைவர் பொது யூகத்தோடு செயல்படுறாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு மிக கடினமாக வேலை பார்க்காரு. இந்த 26 சட்டமன்ற தேர்தலை பாஜக என்டிஏ கூட்டணி அலையன்ஸ் தான் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று நாங்கள் சவாலோடு சொல்கிறோம். எங்களை மீறி இங்கே தமிழ்நாட்டில் 26ல் யார் ஆட்சி அமைக்க முடியாது, எங்கள் ஆட்சி அமையும். உங்களுக்கே தெரியும் நண்பா, பாருங்கள், இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. 2 மாதத்தில் எங்கள் ஆட்சி அமைக்கிறப்போ உங்களை கூப்பிட்றோம், நீங்கள் ஆட்சி அமைக்கிறப்போ உங்களை கூப்பிட்றோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும், அப்போ எங்கள் பவர் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, யார் வேணுமா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கட்டும், யார் வேண்டும் தமிழக மக்கள் நல்லா செய்யட்டும். எல்லா பேரும் சொல்லக்கூடிய இந்த சின்ன கருத்துக்கள் அனைத்துமே இன்னும் 3 மாதங்களில் எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சு, யார் வேண்டும்னா விடுகதை சொல்லலாம். அந்த விடுகதைக்கு பதில் கண்டிப்பாக கிடச்சிரும். அதுக்கு பதில் இன்னும் ஒரு 3 மாதத்தில் கிடச்சிரும். பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை மாதிரி நானும் இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் எப்போ பதில் கிடைக்கும்னு காத்திருக்கேன். வரக்கூடிய காலங்களில் இதை போன்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாக பாருங்கள், ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லா பேரும் ஆதரவு கொடுங்க. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று பண்ணி வீடியோ பார்த்து ஏதோ ஒன்று செய்யுங்கப்பா. எதுவுமே பண்ணாமல் போவாங்க, நல்லா இருக்காதுல்ல. நன்றி, வணக்கம்.